Good morning students. Today science subject 4th standard unit 2 water lesson பார்க்க போறோம். Learning objectives. After learning this lesson, students will be able to understand the change of states in water, describe the water cycle, explain the importance of water cycle, summarize rainwater harvesting and its uses. இதான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். எப்படி வந்து வாட்டரோட 3 ஸ்டேட்ஸ் நமக்கு தெரியும், சாலிட், லிக்விட், கேஸ். அது எப்படி வந்து சேஞ்ச் ஆகுதுன்ற பத்தி பார்க்க போறோம். வாட்டர் சைக்கிள் எப்படி நமக்கு வந்து ரெடி ஆகுது, வாட்டர் சைக்கிள் எப்படி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பத்தி தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பத்தி பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. வாட்டர் இஸ் மோஸ்ட் abundant and precious resources on the earth. ஸோ நீங்க ப்ரீவியஸ் கிளாஸ்லயே பார்த்திருப்பீங்க, அதாவது 4th ஸ்டாண்டர்ட்லயே வாட்டர் அப்படின்றது ஒரு ப்ரீசியஸ் ரிசோர்சஸ், அதாவது விலை மதிப்பற்ற ஒரு பொருள்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா நீர். நம்மளோட நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரீசியஸ் திங்ஸ் சொல்லுவோம். அதுல வாட்டர் அப்படின்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சரியா? It is found in oceans, seas, rivers, streams, lakes, ponds and even under the ground. So உங்களுக்கு மீனிங் தெரியும். ஓஷன்னா என்னன்னு தெரியும், சீஸ்னா கடல்கள், ஓஷன்னா அது வங்கக்கடல், இதுலதான் நம்ம வந்து ஓஷன் சொல்லுவோம். தென் வந்து ரிவர்ஸ் ஆறுகள், ஸ்ட்ரீம்ஸ் ஓடைகள், லேக்ஸ்னா ஏரிகள், பாண்ட்ஸ்னா அது குளங்கள். இதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், வாட்டர் ரிசோர்சஸ் சொல்லுவோம். பாருங்க, it is found in oceans, seas, rivers, streams, lakes, ponds and even under the ground. பெருங்கடல், கடல்கள், ஆறுகள், ஓடைகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் நிலத்தடி நீர். இதான் நம்ம என்ன சொல்றோம், வாட்டர். இங்க எல்லாமே தான் என்ன இருக்கு, வாட்டர் அப்படின்றது. இதான் சோர்ஸ் ஆஃப் வாட்டர்னு நம்ம சொல்லுவோம். ஆல் லிவிங் திங்ஸ் நீட் வாட்டர் டு லிவ் அண்ட் டு டூ மெனி அதர் ஆக்டிவிட்டிஸ். ஸோ எல்லா லிவிங் திங்ஸ்க்கு என்ன தேவை, வாட்டர்ன்ற தேவை. நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டிஸ்க்கு என்ன தேவை, ட்ரிங்கிங், நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ், ஈவன் ஒரு சிங்கிள் ஒர்க் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை, வாட்டர்ன்றது தேவை. We have already learned about in the previous classes. Let us learn more about water in this lesson. First நமக்கு change of states in water கொடுத்திருக்காங்க, அதுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்திருக்காங்க. Let us do see the given pictures and write down the state of each object, solid, liquid, gas. First பாருங்க, ஒரு பக்கெட்ல வாட்டர் இருக்கு, லிக்விட். நெக்ஸ்ட் பிக்சர் சாலிட், நெக்ஸ்ட் பிக்சர் கேஸ், நெக்ஸ்ட் பிக்சர் கேஸ், next one is gas, next one solid, then next one liquid, chair ன்றது solid, juice liquid, dress ன்றது solid. so இதெல்லாமே என்ன கொடுத்திருக்காங்க, நமக்கு வந்து previous standardல நீங்க படிச்ச ரீகால் பண்றதுக்காக let us do கொடுத்திருக்காங்க. இதெல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா? yes. Water occurs naturally in the 3 forms: ice, water and water vapor. These forms are also called states of water. Ice in solid form, water is in liquid form and water vapor is in gaseous form. நமக்கு தெரியும் இல்லையா, ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், சாலிட்ல தான் இருக்கும். அதோட டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், லிக்யூடா சேஞ்ச் ஆகும். லிக்யூடை நம்ம பாயில் பண்ணும்போது அது என்ன சேஞ்ச் ஆகும், கேசஸ் சேஞ்ச் ஆகும். இது ஒவ்வொரு கிளாஸஸ்லயும் நம்ம ஸ்டடி பண்றதா. நெக்ஸ்ட் பாருங்க, மோர் டு நோ. Human body consists of 75% of water. நம்மளோட பாடி வந்து 75% வந்து எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர். நெக்ஸ்ட் பாருங்க, these states occur naturally because of temperature changes. Water becomes ice in cold region, remains as water in ocean or river and become water vapor due to the heat of sun. ஸோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து அதோட 3 ஸ்டேட்ஸ்ல இருந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். பாருங்க, வாட்டர் பிகம் ஐஸ் இன் கோல்டு ரீஜன். வாட்டர் வந்து எப்படி ஆகும், அதிகமா கூலிங்கா இருக்க பிளேஸ்ல வந்து என்ன ஆயிடும், சாலிடா மாறிடும். தென் ரிமைன்ஸ் அஸ் வாட்டர் இன் ஓஷன் ஆர் ரிவர் அண்ட் பிகம்ஸ் வாட்டர் வேப்பர் டியூ டு த ஹீட் ஆஃப் த சன். ஸோ நம்ம பாண்ட், லேக், இதுல எல்லாம் வந்து எவாபரேஷன் நடக்கும் இல்லையா, அதுதானது வாட்டர் வேப்பர்ஸ். இது நமக்கு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட்டர், சாலிட், ஐஸ், ஸ்னோ, லிக்யூட் ட்ரிங்கிங் வாட்டர், கேஸ் வேப்பர்ஸ்க்கு வந்து வாட்டர் வேப்பர், அதாவது பாயில் பண்ற அந்த வாட்டர், அந்த ஒயிட் கலர்ல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், வேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கேஸ் சொல்லுவோம். லெட் அஸ் டூ கொடுத்துருக்காங்க பாருங்க. fill in the boxes given below with the correct answers.
liquid, solid, melting, freezing, cooling, heating, gas. So நமக்கு கொடுத்திருக்காங்க first one என்னது solid. So அந்த ஐஸ் டியூப் பார்த்தா நமக்கு தெரியும் solid. அது வந்து என்னவா சேஞ்ச் ஆனா லிக்விட் ஆகும் melting, MELTING. மெல்ட் ஆனதா நமக்கு லிக்விட் ஆகும். அந்த லிக்விட நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன சேஞ்ச் ஆகுது, கேஸா சேஞ்ச் ஆகுது. தென் வந்து அந்த கேஸை கூல் பண்ணும்போது என்னவாயிடும், லிக்விடா சேஞ்ச் ஆயிடும். அந்த லிக்விட ஃப்ரீஸ் பண்ணும்போது, ஃப்ரீசிங் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, சாலிட் கிடைக்குது. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, சாலிட் ஸ்டேட் ஐஸ். ஸோ நமக்கு ஜஸ்ட் என்ன தெரியும்னா சாலிட் வந்து நம்ம மெல்ட் ஆச்சுன்னா லிக்விட் ஆகும் அப்படின்றது தெரியும். எந்த டெம்பரேச்சர்ல அது வந்து நம்ம கொடுத்தோம்னா அது வந்து சாலிட் வந்து லிக்விட் ஆகுறது நமக்கு தெரியாது இல்லையா? பாப்போமா? ஐஸ் இஸ் a solid form of water. At a temperature below 0 degree, water becomes ice. This process is called freezing. அதாவது ஐஸ் தான் எந்த ஃபார்ம்ல இருக்கு, வாட்டர். வாட்டர் தான் ஐஸ். ஓகேவா? ஐஸ் இஸ் a solid form of water. அதாவது திடமா இருக்க வாட்டரோட வாட்டர் ஃபார்ம் தான் என்ன சொல்றாங்க, ஐஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா பிலோ 0 டிகிரியா இருந்துச்சுன்னா அது எப்படி ஆயிடும், வாட்டர் வந்து ஐஸா சேஞ்ச் ஆயிரும். அந்த மெத்தட தான் நம்ம என்ன சொல்றோம், அந்த ப்ராசஸ் தான் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, வாட்டர் ஆரோக்கு மேல என்ன கொடுத்துருக்காங்க, கூலிங். அதோட டெம்பரேச்சர் பிலோ 0 டிகிரி செல்சியஸ். அது என்னவா சேஞ்ச் ஆயிருது, ஐஸா சேஞ்ச் ஆயிருது. நெக்ஸ்ட் லிக்விட் ஸ்டேட் வாட்டர். Water in liquid state is available in water bodies such as ocean, river, waterfalls, etc. So இங்க எல்லாமே என்னவா தான் இருக்கும், liquid formationல தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, gases. Write any 2 water bodies in your area கேட்டிருக்காங்க. லேக்ஸ், ஓஷன் இதெல்லாம் வந்து நம்ம ஏரியால பார்த்தது தானே. ஸோ அதை மென்ஷன் பண்ணுங்க. லேக்ஸ் பதிலா ஓஷன்ஸ் பதிலா பாண்ட்ஸ் கூட நீங்க ரைட் பண்ணுங்க. Next, gaseous state, water vapor. Water becomes water vapor as the temperature increases due to heat. So, heat மூலமா என்ன ஆகுது, வெப்பநிலை வந்து கூடும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் வந்து வாட்டர் வேப்பரா சேஞ்ச் ஆகும். Heating forms a white mist of extremely small water droplets in the air known as the water vapor. பாருங்க, வாட்டர் ப்ராசஸ் என்ன நடக்குது, ஹீட்டிங். டெம்பரேச்சர் என்ன இருக்கு, 100 டிகிரி செல்சியஸ். அது என்னவா சேஞ்ச் ஆகுது, வாட்டர் வேப்பரா சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், வாட்டர் சைக்கிள் பார்க்க போறோம். In nature, water keeps changing its states. Let us see how this happened due to the sun's heat. Water in ocean, river changes in water vapor and rises up. அதாவது நான் இப்ப சொன்னேன் இல்லையா, வாட்டர் வந்து சாலிட் ஆகும், சாலிட் வந்து லிக்விட் ஆகும், லிக்விட் வந்து கேஸ் ஆகும் அப்படின்ற பார்த்தோம் இல்லையா. இது நேச்சுரலா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றத பாப்போம். அதான் எதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னா வாட்டர் சைக்கிள்ல கொடுத்திருக்காங்க. பார்க்கலாமா? வாட்டர் பிகமிங் வாட்டர் வேப்பர் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்ட் எவாபரேஷன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா சன்லைட்ல இப்போ ரிவர் பாண்ட், இந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். இப்போ வந்து லேக், ஓஷன், ரிவர், பாண்ட், ஸ்ட்ரீம் எல்லாத்துலயுமே வாட்டர் இருக்கா. அந்த வாட்டர்ல வந்து சன்லைட் ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா எவாபரேஷன் நடக்கும். சரியா? எவாபரேஷன் நடந்து அங்க வந்து இந்த எவாபரேஷன் போது இந்த லிட்டில் பிட் ஏர்ல வந்து என்ன ஆகும், வாட்டர் கண்டென்ட் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆகுறத நம்ம என்ன சொல்றோம், கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாம் என்ன ஆகும், கிளவுட்ஸா ஃபார்ம் ஆகும். சரியா? கிளவுட்ஸா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகுது, ரெயின்ஃபால் ஆகும். அந்த ரெயின்ஃபால் ஆகுற ப்ராசஸ் தான் பிரிசிபிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ப்ராசஸ் வந்து ரெகுலரா ரொட்டீனா நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். இப்ப ரொட்டீனா நடக்கிறனால தான் அது என்ன சொல்றோம், வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். சைக்கிள் அப்படின்னா சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, water becoming water vapor on heating is called evaporation. The water vapor when come into contact with the cool air becomes water droplets. So வந்து இந்த வாட்டர் வேப்பர் வந்து கூல் ஏரோட ஜாயின் ஆகும்போது என்ன ஆகுது, வாட்டர் டிராப்லெட்ஸா ஆகுது. அதாவது நீர்த்துளியா மாறுது. This is called condensation. The water droplets combine to form clouds. So இந்த water droplets குட்டி குட்டி நீர்த்துளிகள் எல்லாம் என்ன ஆகுது, clouds are change ஆகுது. The water droplets continued to combine and they become big and heavy. அந்த clouds வந்து எப்படி இருக்கும், பிக்காவும் ஹெவியாவும் கம்பைன் ஆனோன்னு நெக்ஸ்ட் நமக்கு என்னவா சேஞ்ச் ஆகுது, these water droplets then fall down as rain. This is called precipitation. In colder place,
combine water droplets come down as snow, slit or hail. இது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னது அதாவது எவாபரேஷன், கண்டென்சேஷன், பிரெசிபிடேஷன்றது நம்மளோட பிளேசஸ்ல நம்ம இருக்க இந்த ரீஜன்ல சொல்லலாம். கோல்டர் பிளேசஸ் அதாவது குளிர் பிரதேசங்கள்ல எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. பனியாதான் அது வந்து என்ன ஆகும், விழுகும். பனிக்கட்டிகளா அந்த மாதிரி தான் மழை வந்து பொழியும். நம்ம வந்து எப்பயா தானே ஐஸ் ரெயின் வந்து பாக்குறோம், ஐஸ் கட்டி மழை பாக்குறோமா இல்லையா? சோ அந்த மாதிரி நமக்கு எப்பயாதான் சேஞ்ச் ஆகும். ஆனா அங்க எப்பயுமே எப்படிதான் இருக்கும், ஏன்னா அங்க வந்து டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், லோவா இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி ரெயின்ஃபால் வருது. These continuous changes of water from one state to another nature is called water cycle. புரிஞ்சாப்பா வாட்டர் சைக்கிள்னா என்னன்னு பாருங்க. The continuous cycle through which water is circulated by different processes like evaporation, condensation and precipitation is called water cycle. The continuous cycle through which water is circulated by different processes like evaporation, condensation and precipitation is called water cycle. Next more to know பாருங்க. Each day we lost a little more than a cup of water when we exhale. Next importance of water cycle பார்ப்போம். Importance of water cycle to improve the availability of groundwater, to control the earth temperature, to provide water to plants and animals, especially humans, to recycle the earth supply of water constantly. So என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து வாட்டர் சைக்கிள்ன்றது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. சரியா? நமக்கு போதுமான அளவுக்கு தண்ணி வந்து நிலத்தடி நீர் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாட்டர் சைக்கிள் வந்து இம்ப்ரூவ் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து எர்த்தோட டெம்பரேச்சர், பூமியோட வெப்பநிலை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதிகமா வந்து வெப்பமடையாம கண்ட்ரோல் பண்றதுக்கு வாட்டர் சைக்கிள் வந்து இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் டு ப்ரொவைட் வாட்டர்ஸ் டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், எஸ்பெஷலி ஹியூமன்ஸ். நம்மளோட லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்குமே தண்ணி வந்து வாட்டர் சைக்கிள் நடந்த அந்த ப்ராசஸிங் ப்ராப்பரா நடந்தாதான் நமக்கு வந்து எனஃபா கிடைக்கும். நெக்ஸ்ட் டு ரீசைக்கிள் த எர்த் சப்ளை ஆஃப் வாட்டர் கான்ஸ்டன்ட்லி. ஸோ ரீசைக்கிள்னா அது திரும்ப வந்து மறுசுழற்சி நடந்து நமக்கு வாட்டர்ன்றது ப்ராப்பரா கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. unscramble the word and fill in the blanks. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கண்டென்சேஷன், செகண்ட் ஒன் எவாபரேஷன், தேர்ட் ஒன் precipitation. அதான் மாத்தி கொடுத்திருக்காங்க. இஸ் வாட்டர் சைக்கிள் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஃபார்மிங்? எஸ், விவசாயத்துக்கு வாட்டர் சைக்கிள் இம்பார்ட்டன்ட் தானே. ஒய் இஸ் வாட்டர் சைக்கிள் இம்பார்ட்டன்ட் டு ஹியூமன் பேசிக் நீட்ஸ்? Name the process which is responsible for the formation of droplets on the surface of a glass of cold drink. Condensation. நம்ம இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கூல் ட்ரிங்க்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியில எடுத்து வைக்கிறோம்னா ஒரு டிராப்லெட்ஸ் வரும் இல்லையா, அதுதான் என்னது கண்டென்சேஷன். நெக்ஸ்ட் டூ யூ நோ பாருங்க. 73% ஆஃப் அவர் பிரெயின் மாஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர். நம்மளோட பிரெயின் வந்து வாட்டர்ல எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? 73% மாஸ் வந்து எதனாலதான் இருக்கு? வாட்டர் மாஸ்னா அது வெயிட். The Antarctic regions has about 70% of the world's fresh water. So 70% of fresh waters வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா Antarctic region. The Antarctic region has about 70% of the world's fresh water. Next, rainwater harvesting. மழைநீர் சேகரிப்பு பத்தி பார்க்க போறோம். Rainwater harvesting is the process of collecting and storing rainwater for future use. Rainwater can be collected in natural reservoirs or artificial tanks. Rooftop harvesting is also a type of rainwater harvesting. The rainwater on the top of the building is collected and passed into the ground through pipes. Water passing through the pipes enter the pits which contains of gravels or coarse sand. As it passes, impurities are filtered and stored as the groundwater. So என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னா எல்லாரோட ஹவுஸ்லயே வந்து இது பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். என்ன பண்ணணும், நம்ம வந்து கீழே வந்து டிக் பண்ணி அதுல வந்து சாண்டு, கிராவல்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து எப்பயுமே வந்து நம்ம வீட்டு பக்கத்துல வந்து வைக்கணும். ரூப் டாப் அப்படின்னா என்னன்னா நம்மளோட பில்டிங்ல அந்த மாடியில வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகலையா, ரெயின் ஃப்ளோ ஆகலையா,
அதை வந்து அந்த ஃபால் ஆகிற அந்த ரைன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பைப் கனெக்ஷன்ஸ் கொடுத்து அதை அந்த பிட்ல இது பண்ணிட்டு அது பியூரிஃபை பண்ணி எங்க போகுது, போர்வெல்ல போற மாதிரி இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து எப்பயுமே என்ன ஆகாது, குறையவே குறையாது, அது ரீசைக்கிள் ஆயிட்டே இருக்கும். மோர் டு நோ பாருங்க, H2O இஸ் த கெமிக்கல் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர். இப்போ வந்து நம்ம வாட்டர்னு சொல்றோம்ல, அதோட கெமிக்கல் ஃபார்மேஷன் தான் அது H2O. H2Oனாலும் என்னதான், வாட்டர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 1 inch of rainfall on the 2000 square feet roof is equal to 4800 liters of water. So வந்து நமக்கு வந்து 1 inch of rainfall வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் சொல்லிருக்காங்கப்பா, 2000 ஸ்கொயர் ஃபீட் சொல்லிருக்காங்க. Roof is equal to 4 liter 800 milliliter of waters வந்து ஈக்குவல் சொல்லிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் அந்த அளவுல வந்து 1 inch ரெயின்ஃபால் வந்து ஃப்ளோ ஆகுது. அது ஃப்ளோ ஆகிற வந்து எத்தனை லிட்டர் நமக்கு சேவ் ஆகுது, ரூப்ல வந்து 4 liter 800 milliliters ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகுது. சரியா? சரிப்பா, 1 inch ஆஃப் ரெயின்ஃபால் வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. அந்த வாட்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க, 4 liter 800 milliliterக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இட் இன்க்ரீஸ் த கிரவுண்ட் வாட்டர் லெவல், கேன் பி யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர், இட் இன்க்ரீஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் ஃபார் லிவிங் திங்ஸ். ஸோ கிரவுண்ட் வாட்டர் லெவல், நிலத்தடி நீரை வந்து அதிகரிக்கிறதுக்கு இது வந்து உதவுது. தென் வந்து அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு போதுமான, அதாவது உயிரினங்கள் எல்லாத்துக்குமே போதுமான அளவு வாட்டர் வந்து என்ன ஆகுது, அதிகரிக்கிறதுக்கு இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் த ஒன்லி வே டு கன்சர்வ் த ரெயின் வாட்டர். ஸோ மழையை வந்து நம்ம சேகரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மெத்தட் தான் ஒரே ஒரு மெத்தட்ல நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், ரீசைக்கிள், அதாவது சேவ் ஆகிட்டே இருக்கும். நமக்கு வந்து எப்பயுமே வந்து வாட்டருக்கு வந்து எந்த ஒரு பர்டன் இல்லாம ஈஸியா கிடைக்கும். மோர் டு நோ பாருங்க, த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வாஸ் லான்ச்ட் இன் த இயர் 2001 பை த தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கிறது எந்த இயர் வந்து நம்மளோட தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு பாருங்க, 2001. தமிழ்நாடு இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் விச் மேட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அஸ் த மேண்டட்டரி. அதாவது நம்மளோட ஸ்டேட் மட்டும்தான் என்ன பண்ணாங்க, இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து கொண்டு வந்தாங்க. சரியா? ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட்ஸ் பார்த்தோம். அது வந்து என்ன டெம்பரேச்சர்ல வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் சைக்கிள் வந்து இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பார்த்தோம். டூயினோல பார்த்தது பாருங்க, 73% நம்மளோட பிரெயின் மாஸ் வந்து எதனாலதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர்ல தான் இருக்கு. அடுத்து வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா H2O பார்த்தோம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னா பார்த்தோம். அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து டூயினோல 2000 ஸ்கொயர் ஃபீட்ல 1 inch ரெயின்ஃபால் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மாடியில பெய்யற 4 liter 800 milliliter வாட்டருக்கு வந்து ஈக்குவல் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். பெனிஃபிட்ஸ்ல வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் ஆகும், அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்றோம், லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்கும் தேவைப்படுற தண்ணீர் வந்து இது மூலமா நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். 2001ல தான் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியாலேயே நம்ம ஸ்டேட் தான் ஃபர்ஸ்ட் இதை வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இதை அந்த லெசன்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் 2 பாருங்க. டிப்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிட் அட் ஸ்கூல் ஆர் ஹோம். இப்ப நீங்க ஸ்கூல்ல இதை பண்ணலாமா, உங்க பேரண்டோட ஹெல்ப்ல கன்ஸ்ட்ரக்ட் ஏ பிட் ஆஃப் எனி ஷேப் ஆர் சைஸ். எந்த ஷேப்பா இருக்கலாம், எந்த சைஸ்னாலும் இருக்கலாம். இட் மே பி ஜெனரலி கன்ஸ்ட்ரக்டட் 1 to 2 meters wide and 2 to 3 meters depth. அகலம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 1ல இருந்து 2 மீட்டருக்குள்ள இருக்கணும். ஆழம் வந்து எப்படின்னா 2 to 3 மீட்டருக்குள்ள இருக்கணும். சரியா? The bits can be filled with the bolters,
gravels and coarse sand இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கணும், அதுல வந்து fill பண்ணிருக்கணும். Put the poultice in the bottom, sand in the top and gravels in the middle. ஸோ இது இந்த மாதிரி தான், அதாவது கொஞ்சம் பெரிய கல்லெல்லாம் இருக்கிறதுல என்ன பண்ணணும், கீழே போடணும். அடுத்து வந்து கிராவல்ஸ் அதோட சைஸ் கம்மியானது, அதுக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ணணும், சாண்ட் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்க வீட்டு பக்கத்தில் ஃபில் பண்ணா இப்போ ரைனி சீசன்ஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இதுக்கு ரிலேட்டடான சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இந்த பிளான் டு ஆர் ஃபால்ஸ் மேட்ச் ஃபாலோயிங் ஒரு புக்கில் ரைட் பண்ணி ஆன்சர் சென்ட் பண்ணுங்க.